ஹாமில்டன்ஸ். இன்னைக்கு உலக அரசியல ரொம்ப பரபரப்பான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன, நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோட அலாஸ்காவோட ஒரு பெரிய சந்திப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. இதுல என்ன பேச போறாங்கிறது தான் இந்த உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கிற சண்டை தான் இந்த சந்திப்புடைய முக்கிய மையமா இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா உக்ரைன்ல இருந்து உடனே வெளியேறணும், இல்லைன்னா பெரிய விளைவுகள் இருக்குன்னு சொல்லி ஓப்பனா எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இது சும்மா பேச்சுக்கு இல்ல, இதுக்கு பின்னாடி சில பெரிய விஷயங்கள் இருக்கு. அமெரிக்காவுடைய எச்சரிக்கை இது சாதாரணமா? ட்ரம்ப் இப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கா கிட்ட சில பெரிய ஆயுதங்கள் இருக்கு. ராணுவ ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, அதை விட பெரிய ஆயுதம் பொருளாதார ஆயுதம். அமெரிக்கா இன்னும் நிறைய கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதிக்கலாம். ரஷ்யாவுடைய முக்கிய வருமானம் எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதியில இருந்து தான் வருது. அதுக்கு தடை போட்டா ரஷ்யாவின் பொருளாதாரம் சரியும். அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆயுதம். ரஷ்யா தனியா இல்ல, அவர் ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ போன்ற பல அமைப்புகளை தன்னோட பக்கம் இழுத்து ரஷ்யாவை உலகத்துல இருந்து தனிமைப்படுத்த முயற்சி செய்வாரு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். ட்ரம்ப் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார்னு தெரிஞ்சும் ரஷ்ய அதிபர் புதின் ஏன் இன்னும் இறங்கி வரல? ரஷ்யாவின் வியூகம் புதின் ஏன் அடங்க மாட்டேங்கிறாரு? புதின் சும்மா இல்ல, அவரும் சில வியூகங்களை வகுத்து வச்சிருக்காரு. எதிர்த்தாக்குதல். நீங்க எங்களுக்கு தடை போட்டா நாங்களும் ஐரோப்பியாவிற்கு எதிர்வாயு சப்ளை பண்றதை நிறுத்திடுவோம்னு சொல்லி புதின் சொல்லலாம். அது ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்கும். அணு ஆயுத பலம். ரஷ்யா கிட்ட அணு ஆயுத பலம் இருக்கு. அதை மறைமுகமா நினைவுபடுத்தி உலகத்துக்கே ஒரு பயத்தை கொடுப்பாரு. நாங்க அமைதியா இருக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுப்பாரு. ரஷ்யாவுடைய புதிய நண்பர்கள். அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் ரஷ்யாவுடைய நட்பா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க? இந்த நட்புகளை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டு அமெரிக்காவுடைய தடைகளை மீறி ரஷ்யா நிற்கும். ஆக ஒரு பக்கம் ட்ரம்ப் மிக கடுமையான விளைவுகள்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் புதின் அதை நாங்க சமாளிப்போம்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. இப்ப இந்த சந்திப்புல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த சந்திப்பு உலக போற நிறுத்துமா இல்ல சண்டை இன்னும் அதிகப்படுத்துமாங்கிறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.